இதுவரையில் யாரும் செய்யாத 234 தொகுதிகளில் பள்ளிக்கூடங்கள் ஆய்வு செஞ்ச ஒரே அமைச்சர் நம்முடைய மகேஷ். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட்டாக 43 பள்ளி குழந்தைகள் பள்ளி விழுந்த சத்துணவு சாப்பாடு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க. இதை யாரும் எந்த செய்தி ஊடகங்களும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அதை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் வேறு ஏதாவது சம்பவம் கிடைச்சா மட்டும், அரசியல் சம்மந்தப்பட்ட விஜய் சம்மந்தப்பட்ட எதாவது கிடைச்சா மட்டும் ஃப்ளாஷ் நியூஸாக ஓடிட்டு இருக்கும். இப்போது இங்கே கோயம்புத்தூரில் இந்த கவுண்டம்பாளையத்தில் 43 குழந்தைங்க இந்தமாரி உடல் உபாதைகள் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கோவை கவுண்டம்பாளையம் மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகளுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. ஆனால் அதை பற்றின இது எல்லாமே மூடி மறைக்கப்பட்டதாக இருக்குது. ஒசூரில் பார்த்தீங்கன்னா 28 பேர், பாப்பிரெட்டியில் பார்த்தீங்கன்னா 18 பேர், தருமபுரியில் 16 பேர், கள்ளக்குறிச்சியில் 40 பேர்னு சொல்லி தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் சத்துணவு குறைபாட்டால் சாப்பிட்டு காலை உணவு சாப்பிட்டு மதிய உணவு சாப்பிட்டு உடல் உபாதைகள் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது தொடர்ச்சி நடந்துகிட்டு தான் இருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடுவனூர் அரசு பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 18 மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே அரசு பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் நீலகிரி மாவட்டம் அரசு உண்டு உறைவிட பள்ளியில் காலை உணவருந்திய 30க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. ஓசூர் அருகே காட்டுநாயக்கன் தொட்டி கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட 22 மாணவ மாணவிகளுக்கு தரமற்ற மதிய உணவை வழங்கி எளிய பிள்ளைகள் உயிரோடு விளையாடியது. இது மட்டுமானு கேட்டீங்கன்னா, ஸ்கூல் அவல நிலை பார்த்தீங்கன்னா, மேற்கூரைகள் பெயர்ந்து படிக்கிற பள்ளி மாணவர்கள் மாணவிகள் மேலே தலையில் விழுந்து பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1வது படிக்கிற சின்ன பையன் பார்த்தீங்கன்னா கழிவுநீர் கால்வாயில் விழுந்து இறந்து போயிட்டான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூடி மறைச்சு தான் பண்ணுவாங்க தவிர அதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட இது வரைக்கும் கிடைக்கல. தொடர்ந்து இந்த அவல நிலை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். இது மட்டுமானு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற, அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் இது நடக்குதே தவிர தனியார் பள்ளிக்கூடங்கள்லாம் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வாத்தியாருக்கோ இல்லை டீச்சருக்கோ கைகள் அமைக்க விடுறது, அதுக்கப்புறம் அந்த கழிவறையை கழுவ சொல்றது, அது மட்டும் இல்லாமல் அந்த டீச்சரோட கடை வச்சிருக்காங்க. அந்த டீச்சருக்கு சொந்த கடை இருக்கு போல, அந்த கடைக்கு போய் ஸ்கூல் பிள்ளைங்களை போய் சுத்தம் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவல நிலையெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. நீ நடந்துட்டு இருக்க கூட்டுறியா? எதுக்கு நீ தான் வந்து கடை திறப்பியா? நீங்க தானா? தினமுமா? தினமும் வந்து கடை திறக்கணுமா? யாரா சொன்ன டெய்லி வந்து கடை திறக்கணும் உண்டு? எங்க டெய்லி வந்து இந்த பேக்கு இந்த பைய அந்த கூட்டு வேணா டீச்சர் கடை. சரி சரி. ஆனால் இதுக்கெல்லாம் ஸ்டெப் எடுக்காது அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்கள். கரூரில் 41 பேர் இறந்தப்போ மட்டும் குயிக்காக அங்கே போயிடுவார். எல்லாம் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கே போய் நின்று அதெல்லாம் பொய்யா ஒரு நடிப்பு நடிச்சு அவர் நடிப்பு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அவர் இன்னைக்கு அவருக்கெல்லாம் கல்வித்துறை அமைச்சர்ன்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு. அதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூலில் பிள்ளைங்களை படிக்க வைக்காம இருக்கணும் அப்படின்னு தனியார் கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா இதுதான் முதல் காரணம். தரமற்ற உணவு, தரமற்ற பள்ளிக்கூடத்தை சீரமைக்கணும் அப்படின்னு கேட்டாக்க இதில் நிதி இருக்காது, கவர்மெண்ட்டில் நிதி இருக்காது. ஆனால் நைட்டோட நைட்டாக முடிஞ்ச உடனே 5000 ரூபாய் எல்லா அக்கௌண்ட்லேயும் போகிறதுக்கு பணம் இருக்கும். இதுக்கெல்லாம் நிதி தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு, அதனால் இப்போ எல்லாம் செலவு பண்ணுவாங்க. ஆனால் இந்தமாரி பள்ளிக்கூடங்களை இன்னும் சீரமைக்காமல் ஏரி குளம் குட்டைகள்லாம் தூர் வராமல் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சாக்கா அவங்க கையில் காசு இருக்காது. இப்போ அவசர அவசரமாக ரோடு போடுவாங்க, அவசர அவசரமாக மேம்பாலம் பண்ணுவாங்க. இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட நிலைமை.